ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் கவர் பண்ணியிருப்போம். தென் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் கவர் பண்ணியிருப்போம். தேர்ட் பார்ட்டில் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. இதில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா டில் லாஜிக் கேட்ஸ் வரைக்கும். அதுலேயே உங்களுக்கு கே மேப்பும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸில். ஸோ டெஃபினட்டாக கே மேப்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பூலியன் அல்ஜிப்ரா, அதில் இருக்கக்கூடிய தியரம்ஸு, அதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸு, அப்புறம் ஃபைனலாக கே மேப், இதுதான் முடிக்க போகிறோம். மேம் அப்போ அந்த டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படிங்கிறது அது டோட்டலாக வேறு. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஐசி வச்சு பண்ணால் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி, அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அப்படிங்கிற வார்த்தை ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா அதை 0 or 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் முதல்ல எதுக்கு படிக்கிறோங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா இருக்கிறதுலையே வந்து நமக்கு சர்க்கியூட்டில் டிஜிட்டல் சர்க்கியூட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஈஸியஸ்ட்டு. அதாவது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனாலும் சரி, எரர் கம்மியாக வரதுனாலும் சரி, டிஜிட்டல் சர்க்கியூட் வந்து ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளானது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா மெயின் விஷயமே அதில் வந்து மெயின் அவுட்புட் வந்து 0s and 1s தான். நம்ம சிஸ்டம் சரியே இருந்தாலுமே நம்ம வந்து என்ன அப்படின்னா 0s and 1s அவுட்புட் வரும். மெயின் விஷயம் நம்ம இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த பூலியன் அல்ஜிப்ரா லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல எரர் வந்து ரொம்ப அதிகம் இருக்காது, அதே சமயத்தில் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கே படிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வரும்? நிறைய டேர்ம்ஸு. ஓகே, மின் டேர்மாக இருக்கட்டும், மேக்ஸ் டேர்மாக இருக்கட்டும், நிறைய டேர்ம்ஸ் வரும். ஸோ அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஒரு பெரிய சர்க்கியூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணி சரி இதை சிம்பிளிஃபை ஏமம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வந்து ஒரு 10 அண்டு கேட் வச்சு நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறேன்னா அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் நான் டிசைன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக 10ங்கிற இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐசி வந்து குறையும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோன்னா அதுதான். ஸோ அதனால் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த சர்க்கியூட்டை எழுதி அதில் எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் மூலமாகவும் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கேமப் மூலமாகவும் மினிமைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணி முதல்ல எக்ஸ்ப்ரெஷனை கம்மி பண்ணி குறைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் நான் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா அதுதான். ஸோ அதனால் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக இருந்தாலும் சரி, எஃபிஷியன்சி வைஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு குட் ரிசல்ட் கொடுக்கறதுனால தான் இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கு. இதுலேருந்து கொஷின்ஸும் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் குழப்புது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கல, அந்தளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன படிக்கணும்னா பூலியன் அல்ஜிப்ரா பற்றி படிக்கணும்ப்பா. பூலியன் அல்ஜிப்ராவோட தியரம்ஸ் தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்தது அதை வச்சு டிசைன் பண்ணக்கூடிய கேட்ஸு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, டேரெக்டாக சர்க்கியூட்டை கேட்ஸ் வச்சு டிசைன் பண்ணாமல் தியரம் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கேட்ஸை வச்சு டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு லா தேவை. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கேட்டை வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமப். மேம் இந்த கேமப் சம்மந்தமே இல்லாமல் ஏமம் வருது அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேரியபிள் எனக்கு 3 வேரியபிள், 4 வேரியபிள், 5 வேரியபிள்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு லா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிளுக்கு 3 வேரியபிளுக்கு வந்து எனக்கு லா வந்து சூட்டபிள் ஆகும். எதுக்கு? என்னோட சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, என்னோட எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு லாஸ் யூஸ் ஆகும். அதுவே மோர் தென் 3 வேரியபிள் அப்படின்னா டெஃபினட்டாக நான் எங்கே போகணும் அப்படின்னா கேமப் போகணும். மேம் அப்போ கேமப் வந்து 10 வேரியபிள் வரைக்கும் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியாதுமா. 4 வேரியபிள் வரைக்கும் அதுவும் கேமப்புமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேரியபிளுக்கு இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா இன்ஜினியரிங்கில் வந்து குயின் மஸ்க்லோசி மெத்தட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். பட் அந்த அளவுக்குலாம் இங்கே டீட்டெயிலாக போவேனா. உனக்கு சிலபஸில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4 வேரியபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாபிக்னா என்ன, எதுக்காக படிக்கிறோம், என்ன கான்செப்ட் படிக்கணும், 3 கான்செப்ட் படிக்கணுமா? பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, கேமப், இது 3 விஷயமும் படித்தேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக் ஓவர். ஓகே, ஸோ பூலியன் அல்ஜிப்ராவில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பார்னாலே என்னப்பா அர்த்தம்? 0 பார், 0னா 0ன்னு அர்த்தம். 0 பார் அப்படின்னா அது உல்ட்டாவாக வருதுன்னு அர்த்தம் 1. அதுவே 1 பார் அப்படின்னா 0. ஸோ இதெல்லாம் பேசிக் விஷயமா கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஏயோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா ஏ பாரோட வேல்யூ 1ன்னு தெரியணும்.
அதுவே ஏ வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா ஏ பாரோட வேல்யூ வந்து எனக்கு 0. அதுவே ஏவோட வேல்யூ 0 இருந்து ஏ டபுள் பாராக இருக்குன்னா டபுள் பார் கேன்சல் ஆகிடும். 2 பார் இருக்குல்ல, ஒரு பார்னா தான் எனக்கு தலைகீழாக போகும். இப்போ 1னா 0ன்னு வரும், 0னா 1, 2 பார் அப்படின்னா அப்படியே தான் வரும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 2 இருக்குது, அண்டு 6. ஓகே, அண்டுனா என்ன, ஆறுனா என்ன, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். அண்டுனா மல்டிப்ளை பண்ணுறது, ஆறுனா ப்ளஸ் பண்ணுறது. ஓகே, இப்போது இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக தெரியணும்ப்பா. இப்போ ஏ இன்ட்டு 0னா உனக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதே மாதிரி ஏ ப்ளஸ் 0 அப்படின்னா உனக்கு என்ன வரும், 0வோட எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தானே வரும், அதனால் உனக்கு ஏ வரும். அதே மாதிரி ஏவோட 1 மல்டிப்ளை பண்ணால் ஏ வரும், ஏ ப்ளஸ் 1 உனக்கு என்ன வரும், 1 வரும். அதுக்கு அடுத்தது ஏவை ஏ கூட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஏ தான் வரும். அதே மாதிரி ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். அதுக்கு அடுத்தது ஏ டாட் ஏ பார்னா எனக்கு 0 வரும், ஏ ப்ளஸ் ஏ பார் அப்படின்னா எனக்கு 1 வரும். இந்த விஷயத்த சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரூலை யூஸ் பண்ணி தான். இதை தாண்டி இருக்குது, அடுத்ததெல்லாம் இருக்குது, பேசிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸு. எனக்கு இது தான் குழப்புது, எனக்கு இது தான் மைண்டில் வச்சுக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது, நீ ஆட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி அதே வேல்யூ தான் வரும், ஏவே வரும். ஓகேவா, 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 வரும், 0வோட ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு அப்படியே உல்ட்டாவாக எழுதிக்கணும். இந்த இப்படி பிரிச்சுக்கோங்க, இது மட்டும் தனிப்பா. ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஆன்சரும் வந்து எனக்கு அதே தான், சேமாக தான் வரும். 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 வரும், அதுவே 0வோட ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு ஏ வரும். 1ஓட மல்டிப்ளை பண்ணால் ஏ வரும், 1ஓட ஆட் பண்ணும்போது எனக்கு 1 வரும். ஓகேங்களா, இது உனக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி படிக்கிறீங்களோ, ஏன்னா இது முக்கியமான விஷயம். ஓகேவா, ஏன்னா உனக்கு பெருசாக லென்த்தியாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருவாங்க, அப்போ நீ அதில் வெளியில் எடுத்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரூல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டு ஆரோட லாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிப்போம்ல, காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அது 3 லாஸ். ஏன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து என்னது பூலியன் அல்ஜிப்ராவோட பேசிக் லாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். காமுடேட்டிவ் அப்படிங்கிறது உல்ட்டாவாக எழுதுறது. இங்கே பாரு, காமுடேட்டிவ் அப்படின்னா ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ப்ரூஃப் வரைக்கும் நம்ம மேக்ஸ்லேயே சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும். அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது குரூப்பிங் லா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா, இது வந்து அசோசியேட்டிவ் லா. இது எதுக்கு வரும், அண்டுக்கும் வரும், ஆறுக்கும் வரும். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆறுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டாக இருந்தால் என்ன வரும், ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ இந்த லாஸ் வந்து அண்ட் ஆப்ரேஷனுக்கும் ஷூட்டபிள் ஆகும், ஆர் ஆப்ரேஷனுக்கும் ஷூட்டபிள் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் ஏ டாட், ஏன்னா காமுடேட்டிவில் அண்டு தனி ஆறு தனியாக படிப்போம், டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்படி கிடையாது. ஏ டாட் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும், ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி. ஓகேங்களா, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஏ டாட் பிசி ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி. ஓகேவா, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த சைடு கொடுத்துருக்காங்கன்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி எதோலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடு ஆன்சரை பர்ஃபெக்டாக எழுதிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீடட் எழுதிக்கோங்க. இதில் முக்கியமான கான்செப்ட், ஏன்னா உங்களுக்கு மென்ஷனே பண்ணியிருக்காங்கப்பா சிலபஸில், டிமார்கன் தியரம். டிமார்கன்ஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் கூட சால்வ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து அப்படியே கேட்பாங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் டேரெக்டாக கேட்பாங்க. டிமார்கன் தியரம்னா உனக்கு என்னன்னு தெரியணும். எப்படிப்பா வரும், ஏ டாட் பி பார் ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதிக்கலாம், இதை எப்படி மாற்றிக்கலான்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்டு வந்து ஆறாக மாறும், அப்போ எனக்கு ஹோல் பார் வரும். இப்படி இருக்குது, ஏ பார் ப்ளஸ் பி பாராக இருக்குன்னா நீனே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம், ஏபி ஹோல் பார். புரியுதுங்களாப்பா, இதுதான் என்ன அப்படின்னா டிமார்கன் தியரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே கொடுத்து இந்த இதை கேட்கலாம், ரைட் சைடு கேட்கலாம், இல்லை ரைட் சைடு கொடுத்து லெஃப்ட் சைடோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இல்லைனா நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி பிரிச்சுக்கலாம், ஏ டாட் பி பார் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து கான்சென்சியஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்சியஸ் தியரம் இது என்ன அப்படின்னா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. ஏபி நான் இந்த கிளாஸஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபி, ஓகே, இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? பார்த்தாலே ஏபிசியை வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இதை எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் அதுக்கடுத்து ஏசி தானே வரும், அந்த இடத்துல ஏ பார் சின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் கான்சென்சியஸ் தியரம். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள், நீ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை விட்டுட்டு ஏபி ப்ளஸ் ஏ பார் சி இதை மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டெஃபினட்டாக எக்ஸ்பிரஷனில் இந்த டேர்ம் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 2 டேர்ம் வரும். அப்புறம் மீதி இருக்கிற டேர்மை போட்டு வெளியில் எடுத்தனா ஆன்சர் வந்துடும். உனக்கு கீழே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் கான்சென்சியஸ் தியரம். இதை டேரெக்டாகவே கேட்பாங்க. இந்த வேல்யூ கொடுத்து ரைட் சைடு வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, இல்லை இது கொடுத்து லெஃப்ட் சைடு வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஈஸியாக பைகாட் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஆனால் சிஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏ பார் மட்டும் இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்படி இருந்ததுன்னா இது ரெண்டு டேர்மும் சமமாக இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க டேர்மை எடுத்து எழுதுறீங்கன்னா அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பிசி. இதுதான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷன் தியரம். இதுவும் கேட்பாங்க. ஓகேவா மேம்? இதெல்லாம் கேட்பாங்கங்கிறீங்க, எங்கே கேட்பாங்கன்னு தயவுசெய்து கேட்காத. உனக்கு இதெல்லாம் எப்படின்னா இன்ஜினியரிங்கில் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்து, அதாவது ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நீயா இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் டேரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இருக்கக்கூடிய லாஸை வந்து ஷார்ட் அண்ட் நீட்டாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னென்ன லா பார்த்தோம்? மெயினாக அண்டும் ஆரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதுக்கு அடுத்தது ஒரு 4-5 தியரம் பார்த்தோம். டிமார்கன் தியரம், கான்சென்சியஸ் தியரம், அதுக்கடுத்து வந்து டிரான்ஸ்பொசிஷன் தியரம், இதெல்லாமே பார்த்தோமா? ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ தான் இதுக்குள்ளேயே எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறோம். நான் சொன்னேன்ல, ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்கும், அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் லாஸ் போகிறோம், இதெல்லாம் சொன்னால. அப்போ மேம் இந்த எக்ஸ்பிரஷனுங்கிறீங்களா மேம், அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 விதமாக எழுதுவோம். மின் டேர்ம்னு ஒன்று எழுதுவோம், மேக்ஸ் டேர்ம்னு ஒன்று எழுதுவோம். மின் டேர்ம் அப்படிங்கிறத வந்து எஸ்ஓபி அப்படிம்பாங்க, மேக்ஸ் டேர்ம் வந்து பிஓஎஸ். இது உனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? அதாவது இப்போ பாரு, ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் பிசி. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் பி டாட்டு சி ப்ளஸ் டி. ஸோ இது வந்து பிஓஎஸ். ஓகேவா? ஸோ மேம் என்ன மேம் எழுதியிருக்கீங்க? எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேம்மா, நல்லா புரிஞ்சுக்கோ. எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட். முதல்ல நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சுட்டு தான் அப்புறம் வரும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு பேர் எஸ்ஓபி. பிஓஎஸ்னால் ப்ராடக்ட் ஆஃப் சம். மேம் அப்போ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா, ஈவன் அதோட வேல்யூ முதற்கொண்டு மாறும். அதாவது நம்ம எஸ்ஓபியில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ வந்து 1ன்னு ஏ பார் வந்து நம்ம 0ன்னு சொல்லுவோம். இங்கே அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவோம். அதாவது ஏவோட வேல்யூ 0, ஏ பாரோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது ஒன்றை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, பிஓஎஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. மேம் அப்போ பிஓஎஸ் கேட்டாங்கன்னா என்ன மேம் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, எஸ்ஓபியில் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இப்படி உல்ட்டாவாக எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் பிஓஎஸ். இப்போ இப்படி இருக்கக்கூடிய டேர்மை இந்த மாதிரி எழுத மாட்டிங்களா? இப்போ இந்த டேர்மை நான் எழுதுகிறேன் பாரு. ஏ டாட் பினா ஏ ப்ளஸ் பி ஏ பார் ப்ளஸ் பி பார் டாட் ஏ ப்ளஸ் சி பார். ஸோ இந்த மாதிரி எழுதணும். டாட் பி பார் ப்ளஸ் சி பார். இந்த மாதிரி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சுது. இப்படி நீ போட்டு ஆன்சர் கொண்டு வந்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இல்லை இந்த மாதிரி எஸ்ஓபி போட்டு அதை ஃபைனலாக மாற்றிக்கிட்டனாலும் உனக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். மோஸ்ட்லி பிஓஎஸ் கேட்க மாட்டாங்க, எஸ்ஓபி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் மின் டேர்ம்னா என்ன அப்படின்னா எஸ்ஓபி டேர்ம் சொல்லுவாங்க. மேக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது பிஓஎஸ். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம். இதில் முக்கியமான வேர்டு ஒன்று இருக்குப்பா, கெனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். மேம் இதெல்லாம் எங்கே மேம் யூஸ் ஆகுது, போட்டு குழப்பறீங்களே மேம் அப்படிலாம் கேட்க வேண்டாம். கெனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் உனக்கு கே மேப் இருக்குது தெரியுமா, அதில் உனக்கு தெரியும். இல்லைனாலும் உனக்கு கொஷின் கேட்பாங்க. கெனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அதாவது உல்ட்டாவாக எடுத்துக்கோ. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எல்லாமே இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது, சிம்பிளிஃபை ஆகி வரக்கூடியது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கெனானிக்கல் ஃபார்மில் தான் எல்லாமே இருக்கும். எல்லாமேனா என்ன மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு இப்போ 3 வேரியபிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். 3 வேரியபிள் அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்பிரஷன் என்ன வரும், 2 பவர் 3 உனக்கு என்ன வரும் அப்படின்னா 8.
8 எக்ஸ்பிரஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, சம்திங் ஏதோ ஒன்று ஏபி பி பார் சி, அடுத்து ஏபிசி, அதுக்கடுத்து ஏ பார் பி பார் சி, அதுக்கடுத்து ஏ பி பார் சி. ஸோ இந்த மாதிரி 8 எக்ஸ்பிரஷன் வருதா. ஆனால் ஒவ்வொரு டேர்ம்லையும் இது என்னப்பா டேர்ம் அது, ஒவ்வொரு மின் டேர்ம்லையும் எல்லா எக்ஸ்பிரஷனும் இருந்தது. அதாவது 3 வேரியபிளுமே இருந்தது. நீ ஏபிசின்னு 3 வேரியபிள் மென்ஷன் பண்ணிட்ட, 3 வேரியபிளும் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது என்னது, கெனானிக்கல் ஃபார்ம். ஏன்னா இது நிறைய பேர் குழப்புவாங்க. கெனானிக்கல் ஃபார்ம்ங்கிறது எல்லாமே இருந்ததுன்னா கெனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறது எல்லாமே இருக்கணுங்கிற நீடட் கிடையாது. ஏ ப்ளஸ் பி பார் சி. இப்போ இதில் பாரு பிசி மிஸ்ஸிங்கு, இதில் ஏ மிஸ்ஸிங். ஓகேவா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா சிம்பிளிஃபை ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணி நான் இப்படி தான் ஆன்சர் கொடுப்பேன். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இல்லை அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ இதை கூட டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். ஸோ கெனானிக்கல் ஃபார்ம்னா எத்தனை வேரியபிள் இருக்கோ எல்லா டேர்ம்லையும் அந்த வேரியபிள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்குன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் பார் இப்படி இருக்குன்னா இது கெனானிக்கல் ஃபார்மா? கண்டிப்பாக கிடையாது. இது என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ கெனானிக்கல் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், வெறும் ஒய் மட்டும் போடக்கூடாதுமா, இது ரொம்ப லென்தி ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, எக்ஸ் ஒய் எக்ஸ் பார் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்ன அப்படின்னா இது எனக்கு என்னது, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை கெனானிக்கல் ஃபார்மாக மாற்ற சொல்கிறாங்கன்னா அப்போ இதில் மட்டும் எது மிஸ்ஸிங், ஒய் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அதனால் பக்கத்தில் ஒய் மட்டும் போட்டக்கூடாது, ஒய் ப்ளஸ் ஒய் பார். அப்போ உனக்கு என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார். இது நீங்கள் அட்லீஸ்ட் படிச்சிருக்கீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். இல்லைனா மேம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னே புரியல மேம் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா ஓ இதெல்லாம் படித்தது, மேம் சொல்கிறது ஓரளவு ஏதோ புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா என்ன எதுக்கு ஒய் வருது, ஒய் எதுக்கு 2 ஒய் போட்டிருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஓகேவா. ஸோ இது எனக்கு என்ன ஃபார்ம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மு. இதை நான் கெனானிக்கல் ஃபார்மாக மாற்றுறேன்னா எல்லா வேல்யூவும் இருக்கக்கூடியதாக மாற்றுறேன். ஸோ அதுக்காக இருக்கக்கூடியதுன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒய் மட்டும் இல்லை ஒய்யை மட்டும் போட்டுறோன்னு நம்மள இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது. இந்த ப்ரொசீஜர் படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் கெனானிக்கல் ஃபார்மும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது எஸ்ஓபி பிஓஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்ப்பா, டூயாலிட்டி தியரம். டூயாலிட்டி தியரம். ஓகே, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே போகலாமா, ரொம்ப ஈஸியஸ்ட்டாக என்ன கான்செப்டோ அதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. டூயாலிட்டி தியரமை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட எக்ஸ்பிரஷன் கொடுத்து எழுதுனேன் அப்படின்னா உனக்கு தெளிவாக புரியும். ஏ பார் டாட் பிசி. ஓகே, இப்போ இந்த டூயாலிட்டி தியரம் எழுதுங்கன்னா அண்டை ஆறாக மாற்றணும், அவ்வளோதான்ப்பா விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோ, அண்டை ஆறாக மட்டும்தான் மாற்றணும். அண்டு சைனை ஆறு சைனாக மட்டும்தான் மாற்றணும். ஆறு இருந்தால் அண்டா மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இது எப்படி எழுதுவேன், ஏ இங்கே எனக்கு என்ன இருக்குது, அண்டு இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி, இங்கே எனக்கு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ஆர் போட்டுட்டு ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதை அப்படியே கேட்பாங்க. லாஸ்ட் டிஆர்பி 17 கொஷின் பேப்பரில் கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. டூயாலிட்டி தியரம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னா இதையும் சேர்த்து மாற்றிடுவோம். ஏ பார் பி சி பார் இதை மாற்றிடுவோம். இதை மாற்றக்கூடாது. ஜஸ்ட்டு எதை மட்டும்தான் பார்த்தணும். டூயல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அண்டு ஆறாக மாறும், ஆறு அண்டாக மாறும், வைஸ் வர்ஸாவாக மாறும். ஆனால் வேரியபிள் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் டூயாலிட்டி தியரம். ஓகேங்களா. இதில் வேறு என்ன மேம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, நான் எஸ்ஓபி பிஓஎஸ் சொன்னேன்லப்பா. ஸோ இந்த எஸ்ஓபி கான்செப்ட் எங்கே யூஸ் ஆகும்னா, எஸ்ஓபிங்கிறது என்னது, அண்டு ஆர் லாஜிக். இப்போ எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் நான் உங்களுக்கு எப்படி எழுதுனேன் நான், ஏ ப்ளஸ் பிசி பார். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா உனக்கு என்ன வரும், அண்டு ஆர் லாஜிக். ஓகேவா. இந்த வேல்யூ உனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நாண்டு லாஜிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா கேட்பாங்க. அண்டு ஆர் லாஜிக் வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்பாங்க. இல்லைனா எஸ்ஓபி யூஸ் ஆகக்கூடிய லாஜிக் என்னன்னு கேட்பாங்க. ஒன்று அண்டு ஆர் லாஜிக், இல்லைனா நாண்டு லாஜிக். பிஓஎஸ் அப்படிங்கிறது அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். இங்கே நாண்டுனா என்ன வரும், நாறு லாஜிக்கு, இல்லைனா ஆறு அண்டு லாஜிக். அதான் சொல்லலை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு இது ரெண்டும் சுற்றி வர்றதுனால எப்படிமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும்னா அதுக்கு தான் சொல்கிறேன். எஸ்ஓபியில் நான் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். எனக்கு எஸ்ஓபி ஃபெமிலியர்.
ஓகேவா? பிஓஎஸ் பக்கமே நான் போக மாட்டேன், எஸ்ஓபி ஃபேமிலியை. ஸோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எஸ்ஓபி அப்படின்னா அண்டு ஆறு. ஸோ அதனால் நாண்டு லாஜிக். ஓகேவா? பிஓஎஸ்ங்கிறது எல்லாமே உல்ட்டாவாக எழுதிக்கணும்ப்பா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா லாஜிக் கேட்ஸ். ஓகே, லாஜிக் கேட்ஸில் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் டீட்டெயிலாக எடுக்க தேவையில்லை. ஸோ பேசிக் கேட்ஸ்னால் என்ன வரும்? அண்டு ஆறு நாட்டு. யூனிவர்சல் கேட்ஸ்னால் என்னது? நாண்டு நாறு தான் யூனிவர்சல் கேட்ஸு. ஓகே, அண்டு கேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டு கேட்டில் வந்து எனக்கு 1 1னா மட்டும் தான் 1 வரும், மீதி எல்லாமே எனக்கு 0வாக வரும். எதில்? அண்டு கேட்டில் 0 0 0 1 1 0. ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு 0 வரும். அதுவே நாண்டாக இருந்ததுன்னா அப்படியே உல்ட்டா. என்னென்னா இங்கெல்லாம் 1 வரும், இங்கே எனக்கு 0 வரும். ஸோ அண்டு நாண்டு கேட் முடிச்சா. இது கேட்பாங்கப்பா, ஜஸ்ட்டு கேட்டு தானே நினைக்காது. எப்படி கேட்பாங்கன்னா எந்த, அதாவது போத் இன்புட்டும் ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை இன்புட் லோவாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஆறாக இருந்தால் என்ன? அப்படியே உல்ட்டா. 0 0வாக இருந்தால் மட்டும்தான் 0. ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு அண்டு லாஸ் யூஸ் பண்ணலை. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வரும். டயக்ராம் என்னது? ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி, அண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி வரும். ஓகே, ஸோ இது ஆர் கேட்டு. அப்போ இது என்ன வரும்? நார் கேட் எப்படி வரும்? நார் கேட் அப்படியே உல்ட்டா 1 0 0 0. ஓகே, அதுக்கு அடுத்தது நாட் கேட். நாட் கேட் அப்படின்னா உனக்கு எப்படி வரும்? இப்படி வரும். நாட் கேட் வந்து அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது 0னா 1 1னா 0. அதுவே இந்த இது இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பஃபர் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் பஃபர் சர்க்கியூட்டு. அதாவது நான் என்ன கொடுக்குறோனோ அதே தான் வரும். பஃபர்னாலே என்னது? நான் என்ன கொடுக்குறோனோ அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பஃபர் சர்க்கியூட்டு. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? அண்டு ஆறு நாட்டு, அதோட ரெசிப்ரோக்கலும் பார்த்தாச்சு. நாண்டு நாறு பஃபர், இதுவும் பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னொன்று முக்கியமான விஷயம், எக்ஸ்ஆரும் எக்ஸ்நாரும். அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் நாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படி தான். ஆரோட தலைகீழி தான் நாறு. அப்போ உனக்கு ஆரோட கேட் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கும். ஆரோட கேட்டு 0 0 0 1 1 0 1 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்? இது மட்டும் உனக்கு என்ன வரும்? அதாவது இதில் என்ன வரும் அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த இன்புட் ஹை அப்படின்னா எந்த கேட் வந்து அவுட்புட் ஹையாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? இதில் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி, இல்லைனா இப்படி கொடுப்பாங்க, ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி அப்படின்னு கொடுப்பாங்க. இது எக்ஸ்ஆருக்கு. எக்ஸ்னாருக்கு அப்படியே உல்ட்டா என்ன வரும்? இங்கே 1 1, இங்கே 0 0 வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஏ எக்ஸ்னார் ஆஃப் பி, நடுவில் டாட் போடுவாங்க, எக்ஸ்னார் ஆஃப் பி. இல்லைனா எப்படி எழுதுவாங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களாப்பா? ஸோ எக்ஸ்ஆர் எக்ஸ்னார் முடிஞ்சிச்சா? தென் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன் அப்படின்னா நாண்டு கேட்டும் நார் கேட்டும் யூனிவர்சல் கேட்டுன்னு சொன்னேன். அதுக்கான ரீசன் என்னென்னா வித்தவுட் திஸ் கேட்டு, இந்த கேட் இல்லாமல், அதாவது தப்பாக சொல்கிறேன் பாரு, அதர் கேட்ஸ் இல்லாமல் இந்த 2 கேட்டை மட்டுமே வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? அதர் கேட்ஸை உருவாக்க முடியும். அதாவது இப்போ ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ண போகிறேன், என்கிட்ட நாண்டு நார் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக முடியும். அங்கே நாட் ஆப்ரேஷன் இருக்குது, பண்ண முடியும். அண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, பண்ண முடியும். ஆர் ஆப்ரேஷன் இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ண முடியுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் முதல்ல இதுக்கு பேரே வந்து யூனிவர்சல் கேட்டு. அதாவது மற்ற அதர் கேட்ஸ் இல்லாத வேலையையும் தானே வந்து செய்யக்கூடியது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து ஏன்னா இந்த கொஷின் கேட்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நாண்டு கேட்டு நார் கேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ நாட் கேட்டு வேணும். அப்போ நான் நாண்டு கேட்டை வச்சு நாட் கேட் டிசைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். அப்போ எத்தனை கேட் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு கேட் வேணும். நாருக்கும் அதே மாதிரி தான். அதுவே அண்டு கேட் அப்படின்னா உனக்கு இங்கே 2 இங்கே 3. ஏன்னா அண்டுலேருந்து நாருக்கு போகணும். ஸோ அதனால் அது 3. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. 6னா இங்கே எனக்கு அண்டுங்கும் போது இங்கே 3 இங்கே 2. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ஆர் அப்படின்னா எனக்கு இங்கே 4 இங்கே 5. எக்ஸ் நாராக இருந்தால் உல்ட்டா, இங்கே 5 இங்கே 4. எக்ஸ் நாராக இருந்ததுன்னா மேபி நீங்கள் இதை படிக்கலைன்னா நான் சொல்கிறது புரியாது. மேம் ஏதோ டேப்லர் காலம் போட்டு ஏதோ சொல்லியிருக்காங்களேன்னு. ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நான் ஒரு அண்டு கேட்டை நான் கொண்டு வரணும், ஒரே ஒரு அண்டு கேட்டை கொண்டு வரணும். ஆனால் என் கையில் அண்டு கேட் இல்லை. அதுக்கு பதிலாக நாண்டு கேட் இருக்குன்னா நான் அண்டு கேட்டை கொண்டு வர முடியுமானா முதல்ல முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா 2 நாண்டு கேட்டை வச்சு நான் அண்டு கேட்டு கொண்டு வந்துடுவேன். அது எப்படின்னா ஆமாப்பா, நாண்டு கேட் வந்து
அதாவது அண்டை வந்து நீ இது காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்தனா தான் நாண்டு வரும். ஸோ எனக்கு நாண்டு இருக்குது, அகைன் அதை காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்தனா எனக்கு அண்டு வந்துடும்ல. அப்போ டெஃபினட்டாக எனக்கு 2 கேட் போதும்ல. எதுக்கு நார் அப்படின்னா, நார்லேருந்து நாண்டு, நாண்டுலேருந்து அண்டு வரதுனால எனக்கு 3 கேட் வருது. ஓகேங்களாப்பா, புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த டேப்லர் காலம் வச்சே கொஷின் கேட்பாங்க. எப்படின்னா நாண்டு கேட்டை வச்சு எக்ஸ்ஆர் கேட்டை நான் எத்தனை எக்ஸ்ஆர் கேட்டை நான் கொண்டு வர முடியும், அதாவது எத்தனை நாண்டு கேட்டை வச்சு ஒரு எக்ஸ்ஆர் கேட்டை நான் க்ரியேட் பண்ண முடியும்னா எத்தனை பண்ண முடியும், 4 இதை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த நாண்டு கேட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த நாண்டு கேட்டை எப்படி சொல்லலாம்? நாண்டு கேட்டை எப்படி சொல்லலாம்னா, ஒன்று நாண்டுனா என்னது, இப்போ தான் சொன்னேன், அண்டோட பபுள் தான் நாண்டுன்னு சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பபுள், அதாவது அண்டோட பபுள் தான். ஆமாப்பா, இங்கே ஒரு அண்டு கேட் இருக்குது, அதுக்கு முன்னாடி பபுள் போட்டனா தான் உனக்கு என்ன ஆகுது, நாண்டு கேட் ஆகுது. ஸோ அதனால் இது உனக்கு ஈஸியாக இருக்கும். நாண்டு கேட்டுங்கிறது பபுள் அண்டு கேட்டு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எனக்கு நாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நாண்டு நாருக்கு ஈக்குவலாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. இருமா வரேன், உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. இதெல்லாம் கேட்பாங்கப்பா, இதெல்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். படிக்கல அப்படின்னா உனக்கு குழப்புற மாதிரி இருக்கும். படிக்கனா குழப்புற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உனக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா நீ எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன்சரும் பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்களேன், திருப்பி சொல்கிறேன் பாரு. நாண்டு கேட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவேன்னா, பபுள்டு அண்டு கேட்டுன்னு சொல்லுவேன். பபுள்டு அண்டு கேட்டு. ஸோ பபுள்டு அண்டு கேட்டு தான் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னா நார் கேட்டுன்னு வரும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இங்கே நாண்டு கேட் வரணும்னா என்னப்பா வரும், நாண்டு கேட் வரணும்னா எனக்கு என்ன வரும், அப்படியே உல்ட்டா பபுள்டு ஆர் கேட் வரும். ஸோ அண்டுக்கு ஆறு அப்படியே உல்ட்டாவாக இருக்கணும். சரி, இங்கே நாறு நாண்டு இருந்ததுனால இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு இங்கே ஆர் கேட் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னவா மாறும், இங்கே நார் இருந்ததை ஆறாக மாற்றிட்டேன். ஆர் மாற்றினீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், பபுள்டு நாண்டு கேட். அவ்வளோதான், பபுள்டு நாண்டு கேட். ஓகே, அதே மாதிரி எனக்கு அண்டு கேட் வேணும் அப்படின்னா இங்கே என்ன வரும், பபுள்டு நார் கேட் வேணும். ஏன்னா இதை அப்படியே கேட்பாங்க, இதில் எதையாவது ஒன்று அப்படியே டைரெக்டாக கேட்பாங்க. பபுள்டு அண்டு லாஜிக் ஈக்குவல் டு டேஷ், நார் லாஜிக்கா, நான் லாஜிக்கா, ஆர் லாஜிக்கா, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே மேப். ஓகே, இப்போ லாஸ் யூஸ் பண்ணி நான் சம்ஸ்லாம் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன லா இருக்குது, எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது கே மேப்புங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். வேரியபிள்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கே மேப் போகலாம் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா 2 வேரியபிள், 3 வேரியபிள், 4 வேரியபிள். லாவில் சிம்பிளிஃபை பண்ணுறதை விட கே மேப்பில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கே மேப்பில் போனால் அக்யூரசி கிடைக்கும். ஈஸிங்கிறத விட அக்யூரஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ கே மேப்பில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டேரெக்டாக 4 வேரியபிள் சொல்லிடுறேன், ரிமைனிங் 3 வேரியபிள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. 4 வேரியபிள் அப்படின்னா, ஐயோ சாரி, 4 வேரியபிள் அப்படின்னா முதல்ல 2^4 உனக்கு என்ன அப்படின்னா 16 பாக்ஸ் தேவைப்படும்பா. ஓகேங்களா? 16 பாக்ஸு. இது 16 பாக்ஸு. ஓகேவா? இப்போது இதில் வந்து என்னென்னா 4 வேரியபிள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எந்த ஆர்டரில் எழுதணும்னா, நான் எப்போதுமே சொன்னேன் எஸ்ஓபியில் தான் சால்வ் பண்ணுவேன்னு, இப்போவும் எஸ்ஓபியில் தான் சால்வ் பண்ணேன். 0 0 0 1 1 0 1 1, அதே மாதிரி 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா உனக்கு இங்கே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்களா, ஒரு சர்க்கியூட் வந்து உனக்கு கெனானிக்கல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், டேரெக்டாக கேமேப் யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் கன்வெர்ட் தி கெனானிக்கல் ஃபார்ம், ஆஃப்டர் தட் யூ ஷுட் கம்ப்ளீட் தி கேமேப். ஓகே, ஸோ இப்போ 4 வேல்யூ உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுக்கோங்க, ஏ பி பார் சி பார் டி ப்ளஸ் ஏ பி சி பார் டி பார், இந்த 3 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படிப்பா எழுதலாம், இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 1 1 4 1 எழுதலாம். 4 1 எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கிறதுனால இதை 1ன்னு வச்சுருக்கிறேன். அடுத்தது இதை எப்படி எழுதலாம்னா 0
1 0 0 1. அப்போ 1 0 0 1னா இங்கே வரும். அடுத்தது இங்கே எப்படி வரும்? 1 1 0 0 1 1 0 0. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் புரியுதாப்பா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை அந்தந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னா மேக்ஸிமம் குரூப்பிங் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேமேப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்குன்னு சொன்னோன்னா, இப்போ இதே மாதிரி இங்கே பாரு, இங்கே நான் உனக்கு சும்மா ஒரு இதுக்காக 3 வேல்யூ கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்படி வேல்யூ வருது, இந்த மாதிரி பாக்ஸில் வேல்யூ வருதுன்னா இதை நான் எப்படி குரூப்பிங் பண்ணுவேன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தனியாக மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாரு. ஸோ குரூப்பிங்கிறது என்னென்னா மேக்ஸிமம்லேருந்து மினிமம்க்கு வரணும். முதல்ல 8 பாக்ஸும் குரூப் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 16 பாக்ஸும் குரூப் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அது பாசிபிள் இல்லை. அதுக்கு அடுத்தது 8ஆவது பண்ண முடியுதா, அப்புறம் 4, அப்புறம் 2, அப்படி தான் வரணும். 3 இருக்குது பண்ணிக்கலாமா, இப்போ இந்த 3 இருக்குது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 இருக்குன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? எப்படி பண்ணிக்கலாம்னா இந்த கார்னர் 4ஐயும் பண்ணிக்கலாம், அப்புறம் இது 2ஐயும் ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாம், இது 2ஐயும் ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் நான் எத்தனைமா பண்ணியிருக்கிறேன், கார்னர் குரூப்பிங் 1, வெர்டிக்கல் 1, ஹரிசாண்டல், மொத்தம் 3 குரூப்பிங். அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 எக்ஸ்பிரஷன் வரும். புரியுதுங்களா? இப்படி இருக்குது, இந்த 1 இருக்குன்னா இப்படி ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு குரூப்பிங். அதாவது இது அப்படியே ஒரு குரூப்பிங்காக பண்ணிக்கலாம். பாட்டம்லேயும் பண்ணிக்கலாம், டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் தான் என்ன இருக்குன்னா டோன்ட் கேர் கண்டிஷன் இருக்குது. இருங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா குரூப்பிங் பண்ணியாச்சு. குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். என்ன வேல்யூ? இப்போ இந்த இதை மட்டும் நான் குரூப்பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன்? ஸோ இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கோ. என்ன இருக்குது? 0 0 0, அடுத்து என்னது 0 0 1 0 0 1 1 0 0, அடுத்து 1 0 0 0. ஸோ இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணிடலாம்னா இது 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு என்ன வந்திருக்கு? சி அண்ட் டி. ஏன்னா இது ஏபிசிடியா, ஸோ சி பார் டி பார். ஸோ இந்த இதில் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இதை நான் குரூப்பிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு? சி பார் டி பார். அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன வருதுன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான்ப்பா ஃபைனல் எக்ஸ்பிரஷன், சிம்பிளிஃபை பண்ண ஆன்சரோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இந்த டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படிங்கிறது எதுக்காகனா குரூப்பிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா டோன்ட் கேர் கண்டிஷன்னே மென்ஷன் பண்ணி சம் வேல்யூ கொடுப்பாங்க, 3 4 5 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா 3 எல்லாம் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது 0 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 7, இது 8 9 10 11 12 13 14 15. இப்போ 3 4 5னா எங்கேப்பா போடணும்? 3 1ன்னு போடக்கூடாது, ஏன்னா டோன்ட் கேர் கண்டிஷனில் எக்ஸ்ன்னு போடணும். இது எக்ஸு, இது எக்ஸு. இதில் எனக்கு இப்போ பாரு, இந்த குரூப்பிங்க்கு இந்த எக்ஸ் தேவைப்படுதுன்னா இதை நான் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் இது ஆனால் ரெண்டுமே எக்ஸுங்கிறத நம்ம குரூப்பிங் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 இருக்குன்னா இதை கூட நீங்கள் அப்படியே குரூப்பிங்காக எடுத்துக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸு எதோடய மேட்ச் ஆகலைன்னா இதை நீ என்ன பண்ணிடணும்? அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கணும். இந்த டோன்ட் கேர் கண்டிஷனுங்கிறது எதுக்காகனா குரூப்பிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, அந்த இடத்துக்கு பதிலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணுற வேல்யூவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ரிமைனிங்லாம் இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ அனாமத்தாக கிடக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு பக்கத்தில் எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா இதை எக்ஸை அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? இதை தனியாலாம் குரூப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் இது என்னது கேமேப்போட ப்ரொசீஜர். ஸோ முதல்ல கேமேப்னா என்ன, அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டோன்ட் கேர் கண்டிஷன் பார்த்தோம். ஸோ கேமேப்பை பொறுத்த வரைக்கும் சம்ஸே டேரெக்டாக கொடுப்பாங்கப்பா. நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறது புரியும். இல்லைனாலும் புரியலனாலும் என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் சொல்கிறேன் திருப்பியும். இல்லைனா எனக்கு மேம் ஆன்சர் தப்பாக வருது, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.